வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 24/4/2026 காலையில் மாலை, அதாவது மாலையில் 6-8 வரைக்கும் தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் இருக்கு. இரவு 8:27 வரைக்கும் மக நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூர நட்சத்திரமும் காணப்படும். இரவு 10:27 வரைக்கும் விருத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு துருவ நாம யோகமும் காணப்படும். காலையில் 10:50 வரைக்கும் தைத்துளை கரணமும், மாலையில் 6-8 வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு வணிசை கரணமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா இரவு 8:27 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி அவசரமாக போக இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 4:46 6:16 வரைக்கும் ராகு காலமும், மதியத்தில் 12:08 1:41 வரைக்கும் யமகண்டமும், மாலையில் 3:14 4:46 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தசமி திதி. நான் எப்போவுமே சொல்கிறேன், நவமி தசமியை ஒதுக்கிடுங்க. நான் நேற்று தெளிவாக நவமிக்கான ஒரு விளக்கம் கொடுத்தேன். அதே விளக்கம் தான் இன்றைக்கும் வரும். ஏன்னா அங்கே செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 5வது இடம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே பாதிக்கப்படுறதுனால தசமி திதியை ஒதுக்குவது நல்லது. தசமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாது. அடுத்து நாங்கள் ராசி பலனுக்கு போனோம்னா, நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலனை சொல்லும்போது நான் ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி நீங்கள் பலன் கேட்கணும், எப்படி உங்களுக்கு தெளிவாக அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்க போகுது, அதுக்கு தான் இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாருமே 195% அல்லது விழுக்காடுக்கு மேலே நம்ம பார்க்குற பலன் பிழை. ஏன்னா நம்ம பார்க்குறது போனோன்னே எடுத்துருவோம். ராசி பலன்னு போட்டிருக்க இடத்துல மிதுன ராசி என்ன எடுத்துருவோம், விருச்சிக ராசின்னு எடுத்துருவோம், மகர ராசின்னு எடுத்துருவோம், மேச ராசின்னு எடுத்துருவோம். அதுக்கு பலனை பார்ப்போம். ஏன்னா ராசி தான் உங்களுக்கு தெரியும். லக்னம் எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்குறது இல்லை. பார்க்க வேண்டியது லக்னம். ஏனென்றால் சந்திரனை மையமாக வைப்பது ஜன்ன ராசியாகவும் ஜன்ன நட்சத்திரமாக அமையுது. சந்திரன்கிறது ஒரு உடலுக்கும் மனதிற்கும் சிறப்பம்சமாக அவருக்கு சொல்லப்படுது. ஒரு தாயானவள் உடல் கொடுக்கிறார். ஜோதிட விதியின்படி தாய் கிரகமாக சந்திரன் இருக்கிறார். அப்போ தந்தை கிரகமாக சூரியன் இருக்கார். சூரியன் தான் உயிரை கொடுப்பார். சூரியன் தான் உற்பத்திக்காரகர். சூரியன் தான் ஆத்மாக்கெல்லாம் காரகர். அப்போ அந்த சூரியனை அடிப்படையாக வைத்து தான் நம்ம பலன் பார்க்கணும். அதுதான் லக்னம். லக்ன பலனை பார்க்கணும். லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஜாத கட்டத்தில் ராசி கட்டத்தில் ஒரு லானா அல்லது ஒரு கோடு அல்லது 1ன்னு போட்டிருப்பாங்க. அதுதான் லக்னம். அது லக்னம் தெரியுங்க. அதையும் தெரியலையா, உங்களுக்கு எங்கே சரி, உங்களுடைய முதல் பக்கம் அல்லது விபரம் அப்படிங்கிற பக்கம் இல்லை ராசி கட்டத்தை கீழே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க. லக்னம் இந்த லக்னம், ராசி இந்த ராசி, நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், திதி இந்த திதி, இது இந்த யோகம், இந்த கரணம், இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல தமிழ் வருடம் எத்தனாவது வருடம் போகுது, மற்றது கலியுக வருடம் எத்தனாவது வருடம் போகுது, அப்படிங்கிற பல விவரங்களை அதில் எழுதியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லை, ராசிக்கு எனக்கிட்ட ஜாதகமே இல்லைன்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட நேரத்தையும், பிறந்த நேரம், பிறந்த திகதி,
இவ்வளத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்கணத்தை கொடுத்துருவாங்க. லக்கணத்தை தெரிஞ்சுக்கோ, லக்கண பலனை கேளுங்க, அப்போ தான் அது வழிகாட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் எப்படின்னா, மகாதிசை புத்தி என்ன, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா, ஒரு மகாதிசையில் ஒரு ஊழ்வினை புத்தி இருக்குது, அது நடக்குதா, இவ்வளோத்தையும் தெரிஞ்சுட்டு பலனை பாருங்கள், அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டும். இப்போ நாம் ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து, குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து, அது வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, முக்கியமாக பாகப்பிரிவினை செய்யவே கூடாது. குழந்தைகள் விஷயம் கவனமாக இருக்கணும். அடுத்தது காதல், களியாட்டம், கொண்டாட்டம் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கும். குலதெய்வ விஷயத்தில் சில வழிபாடுகள் முக்கியமாக இருக்குது. குலதெய்வ விஷயத்துலையும் சில சிக்கல்கள் வரலாம், அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சிறப்பாக இருக்கும். எந்த வேணுமானாலும் செய்யுங்க. வாங்கணும், விற்கணும், அடகு வச்சது திருப்பணும், பழுது பார்க்கணும், புனரமைக்கணும், நீண்ட நாளாக ஒரு சொத்துல சிக்கல் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். கணவன் மனைவி இடத்துல அந்நியோன்யங்கள் பெருகும். கல்வி கற்கிறமாங்க, கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், அதில் கொஞ்சம் அவதானம் செலுத்துவாங்க, மன நிம்மதிகள் பெருகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியன், அம்பாள், குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் இவங்களோட சேர்த்து ஆதிபராசக்தி கவச்ச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பண ரீதியான எதிர்பார்ப்பு, உறவு ரீதியான எதிர்பார்ப்பு, பதவி ரீதியான எதிர்பார்ப்பு, பாதுகாப்பு ரீதியான எதிர்பார்ப்பு, நபர் ரீதியான எதிர்பார்ப்பு, இப்படி எதிர்பார்ப்புகளில் சில தடைகளும் தாமதங்களும் வரலாம். உங்கள் முயற்சிகளில் தடைகள், அதனால் கொஞ்சம் கவனம். ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு மேலதிகாரிக்கோ அல்லது அரசாங்க சார்பத்துக்கோ ஒரு பத்திர பதிவுகளை செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசீலனை பண்ணிட்டு அதை செய்யும். தம்பி தங்கையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்க. குடும்ப நபர் யாராக இருக்கணும், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சிகள், கணவன் மனைவி, குழந்தைகள், இவங்க விஷயத்துல எல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆண் குழந்தை விஷயம், தந்தை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், அதாவது மனக்குழப்பங்கள், மனசஞ்சல்கள், கருத்து வேறுபாடு வந்தாலும் கடந்து போங்க, அதை பேசி பெருசாக்காதீங்க. அதுக்கு காரணம் நீங்களாக இருக்கிறனால அமைதியும் பொறுமையும் காத்தீங்க. மௌன விரதம் இருக்க சிறப்பு தரும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன், தொழிலை தொடங்க போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஒரு குழந்தை இருக்கா, ஆண் குழந்தை இருக்கா, அது மேலே ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் அதை செயற்படுத்த போகிறேன், வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு எதையும் செய்யாது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இன்னைக்கு மனசை அமைதியாக வச்சுக்கொள்வது எப்படி, எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது எப்படி, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது எப்படி, முக்கியமாக எப்படி செயல்படாமல் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு மனப்பதட்டங்களும் உயிர் சக்தி குறைவாகவும் இருக்கக்கூடிய நாளாக மாறும்போது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சில அழுத்தங்களை நீங்கள் உருவாக்கி அந்த அழுத்தங்களால் ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு தவறான முடிவாக போகும். அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கணும், நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா எதிர்பார்க்காத ரீதியில் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்.
அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக இருக்கலாம், உறவினர்கள் மூலியமாக நீங்களே போகணும்னு நினச்சாலும் முடியும். அடுத்து தேவையில்லாத ஒரு நஷ்டத்தை விரயத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு மாற்று செயற்பாடுகள் நடந்து அது சுபவிரயமாகவோ அல்லது நஷ்டத்தை தடை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்தது தூக்கங்கள், சிறப்பான தூக்கங்கள், உடல் பலங்கள், மன வலிமைகள், மன நிம்மதியெல்லாம் பெருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்க. முக்கியமாக கணவன்கிட்ட மனைவி, மனைவி கிட்ட கணவன், அடுத்தது குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பு. இந்த விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், ஆத்மார்த்த ரீதியாக நடக்கணும்னு பார்த்திங்கன்னா அதில் சிக்கல் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம். அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அவர்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது அவர்களுடைய கணவன் மனைவி இடையிலே, அண்ணனோ அக்காவோ அவங்க கணவன் மனைவி இடையிலே ஏதாவது சிக்கல் வந்தால் நீங்கள் போய் நடுவில் தலையிடாது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கே நிம்மதியாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தை, தந்தை, இந்த 3 பேரோட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், இன்னொருத்தட்ட வேலை செய்கிற அடிமை தொழிலாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவு செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தரும். அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களையும் சில வெற்றிகள் தரும். வெற்றிகள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை தெளிவாக திட்டமிடுங்க. அதாவது உங்கள் அப்பா தொழில் செய்கிறாரு இல்லாட்டி வியாபாரம் செய்கிறாரு, அவருக்கும் சொல்லுங்கள், சரியாக திட்டமிடுங்க, பொறுமையாக ஒரு செயற்பாடு செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மகன் செய்கிறாரு, அதே விஷயம்தான். நீங்கள் செய்கிறீங்க, அதே விஷயம். ரைட்? நீங்களே ஒரு கல்வி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு இதை செய்தால் சரியாக வருமா, இதை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மகனையும் அந்த வழிக்கு காட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள, அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு போனால் தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம், குடும்ப சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பொறுமையும் அமைதியும் நிதானத்தையும் மட்டுமே காக்க வேண்டும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கவனமாக இருக்க வேண்டிய யாருன்னா நீங்கள், உங்கள் அம்மா, உங்களுடைய வாழ்க்கை துணை, 3 பேரும் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வீட்டில் வேலை செஞ்சாலும், குளிக்க பாத்ரூமுக்கு போனாலும் சரி, சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில நேரங்களில் தடைப்படும். சொத்துக்கள் இல்லாட்டி பணங்கள், ஏதோ ஒரு விஷயம், பத்திரங்கள் எல்லாம் தொலைந்து போகிறதுக்கோ, களவு போகிறதுக்கோ, விபத்துக்குள் உள்ளாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். தந்தை வழி சொத்து அல்லது இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதுலேயும் ஒரு தடையை காட்டுது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக. அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நிதானமாக பொறுமையாக அதை செயற்படுத்துனீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய முயற்சி, நீங்கள் என்ன முக்கியம்னா கவனமாக நிதானமாக அதை செயற்படுத்தும் போது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி திருமணத்துக்கு வரன்னு தேடுறீங்க, சரியான முயற்சியை சரியான நேரத்தில் எடுங்க, நிதானமாக முடிவு பண்ணுங்கள், அது வெற்றியாகும். திருமண நாள் உச்சரிக்கணும், அது நிச்சயிக்கான வாய்ப்பு. கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடெல்லாம் தீர்ந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக பொறுமையாக அதை நிதானமாக கையாண்டிங்கன்னா அதில் வெற்றி நிச்சயம் வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர் மூலியமாகவும் சில நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இது மீன ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப நபர்களுக்கே சேர்த்து சொல்கிறேன். கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சிக்கல் வரும்போது இந்த கடன் கொடுக்கல் வாங்கலை செய்யாதீங்க. அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமாக அமைதியாக செயற்படுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. எந்த மாற்றத்தையும் இன்றைக்கு செய்ய போயிடாது. அடுத்து உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடும். கொஞ்சம் எதிரிகள் குடும்ப ரீதியான குடும்ப எதிரிகள் கொஞ்சம் உருவாகிறதுக்கும் அவங்க மூலிமா தொல்லை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக அந்த வாய்ப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கும் அந்த சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கும் நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.